கருப்பசாமி மறுபடி விஜயாபுரம் போயிடுச்சுப்பா. நான் வந்து அரிசி கடை வச்சிருக்கேன் கருப்பசாமி, நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி எல்லாரும் சொன்னபடி கேட்கணும். யார் சொன்னபடி கேட்கணும்? பசங்கள்லாம் நல்லபடியாக சொன்னபடி கேட்கணும். அதே மாதிரி வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு வாப்பா. அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு மாலை வேணும். எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்? ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை தவறாமல் கொண்டாந்து கொடு. அதுக்கு தான் மகளை சொல்கிறேன். இப்போ மாலை மட்டும் எனக்கு கொண்டாந்து கொடு. நீ கேட்டது போல் உனக்கு ஞாயிற்றுக்கிழமையே இதுக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி சீக்கிரமாக அதுலேருந்து சிக்கல்லேருந்து வெளியில் வர வச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ வியாபாரத்துக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் நான் கருப்பசாமி வியாபாரத்துக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக எல்லாத்தையும் வாழ வச்சு கொடுத்துறேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டுன்னு ஒன்றை பாங்க வச்சுக்க. கூடே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் அரூர் போயிடுச்சுப்பா. அரூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். அதனால் கருப்பசாமி எனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டேன். ஓரளவுக்கு சரியாக இருக்குது. அப்படி இருக்குதுமானே? இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்குது. அதே மாதிரி முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து சின்ன மகனை அவனுக்கு ஒரு வாழ்க்கையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். சின்ன மகனுக்கு நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி ஒரு பக்கம் பணம் ஏமாந்து போய் இன்னொரு மகன் இருக்கான், அவனையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக எல்லாரும் போல் வாழ வச்சா போதுமா? நான் கருப்பசாமனுக்கு வாழ வச்சு கொடுத்துட்டோம்மானே. அதை பற்றி நீ ஒன்றும் பயப்படாத. 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி ஏம்பேர சொல்லி நலவாசப்பட்டு கட்டிடு. சீக்கிரமாக உடல்நிலை சரி பண்ணி சீக்கிரமாக நீ நினச்சது போல மகனோடு சேர்ந்து அங்கே போய் இருக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடே வரம்போ கருப்பசாமி மறுபடி ஜந்த ஒருப்பா ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு பொண்ணு அமைஞ்சிச்சு. ஆனால் வந்து உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் அமைஞ்சது வந்து சரியாக வருமேடாமானே. இதில் ஒரு ஆளுக்கு விருப்பம் இல்லை, ஒரு ஆளுக்கு விருப்பம் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ சொன்னது இல்லைடாமா. இதுக்கு முன்னாடி ஒன்று அமைஞ்சிருக்குமே, அமைஞ்சதா இல்லையா? அதனால் கருப்பசாமி அது சரியாக வருமே. அவன் போகிறான், அவன் வர்றான். அப்படிங்கிறதுனால நீ தூரத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியதில்லை. இது தூரம் இல்லையே, என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் கருப்பசாமி இதை விட இன்னும் நல்லதாக பெண்ணு வருமா அப்படின்னு பார்த்து இப்போ அவசரத்துக்கு அது அமையாது. நீ எதிர்பார்க்குற மாதிரியும் இப்போ இருக்காது. அதனால் இப்போ நான் சொன்னதில் இப்போ அமைஞ்சதில் போய் பார்த்தேன். உனக்கும் அங்கே பிடிச்சிச்சு, அவைகளுக்கும் பிடிச்சிது. இப்போ கொஞ்சம் தூரம்தான் பிரச்சனை, அப்படி தானே? அப்படிங்கிறதுனால அதை பார்க்க வேண்டாமே. என்ன பண்ணுறது? அதைய பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு சரி வராது. இப்போ அது வந்து கரெக்டான பதில் வராது. சரியா? இதுக்கு முன்னாடி ஒன்று அமைஞ்சது தெரியுமா? அமைஞ்சதா இல்லையா? அதனால் இது பக்கம் அப்படிங்கிறது இது தூரமெல்லாம் கிடையாது. இங்கேருந்து வெளிநாட்டு கட்டி கொடுக்குறவங்களாம் இருக்கேன், இருக்கானா இல்லையா? அதனால் கருப்பசாமி இது பக்கம் தானே மகளை. அதனால் நீ வந்து டெய்லியும் அவன் மகன் போயிட்டு வரேன் அப்படி இல்லை. அப்படிங்கிறனால இது அமையும். அதனால் இதையவே நீ பார்க்கலாம் அப்படின்னு நான் கருப்பசாமி சொல்கிறேன். இப்போ நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க? நீ உனக்கு பிடிச்சிருக்காடாமானே? பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சதா இல்லையா? பிடிச்சதெல்லாம் பிடிச்சது, ஆனால் தூரமாக இருக்குது. உன்னோட தானே? ஆனால் அது வாழ்க்கைக்கு வந்து சரியாக வருமே. அதனால் அதை பார்த்து முடிச்சிடலாம் மகளை. சரியா? போய் காலைல வந்துட்டு ஓடும். அதனால் அரை மனசோடு இருக்கக்கூடாது. அரை மனசோட நீயும் சரி, நீயும் சரி. சரியா? அதனால் நீ தாராளமாக அதை பார்த்து முடிச்சிடலாம் கிட்டவா. அதனால் நான் கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக அதை முடிச்சிடலாம். நீ நாளைக்கே கூப்பிட்டு வேணாலும் பேசலாம். அதனால் பேசி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இந்த நீயும் குடி, நீ வடமான இப்போ அமையும் அப்படின்னு காட்டித்தான் நான் அமைச்சு விட்டுருக்கேன். அமைஞ்சும் அதை ஏன் தட்டி விடுற? பதில் பேசு 3 பேரும். இப்போ சொந்தத்தில் கட்டலாம் அப்படின்னு அவசரத்துக்கு கிடைக்காத இடமான. அவன் ஜாதகம் வேணா கொடுத்துருக்கலாம். அந்த பிள்ளை வாய் கொஞ்சம் ஜாஸ்தி, அது தெரியுமா? அது வந்தால் ஜாஸ்தி, உன்னை விட 1 மடங்கு சேர்த்து பேசும். அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் சிக்கல் வரும். அதனால தான் இதுக்கு முன்னாடியே நான் பேசுனதில் நான் அமைச்சு வச்சு அவங்களுக்கும் பிடிச்சது, உனக்கும் பிடிச்சது. அதனால் ஊர் மட்டும்தான் தூரம்.
அப்படின்ட்டு அதை நீ பார்க்க வேணாம், அதை நீ முடிச்சிடலாம். சரியா? அதனால் நாளைக்கு பேசுகிற, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் பேசு. இல்லாமல் தான் இன்றைக்கே கூப்பிட்டு பேசிட்டு எனக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்து தகவல் சொல்லணும். வெள்ளிக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்க்கணும். அதே மாதிரி கருப்பசாமி சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக திருமணத்தை முடிச்சு வச்சு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த அதே மாதிரி தொழிலில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் கூட இருந்து மேலும் மேலும் வருமானத்தை கருப்பை கொடுக்குறேன்டாமான கிட்டவா. வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால் நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் இடத்த மாற்றலாம்னா இடத்த மாற்றிடலாம். சரியா? இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் வந்துட்டு இருக்குது, அதனால் உனக்கு வேறு பிடிச்சி மாற்றலாம் அப்படின்னு அதை மாற்றிடும். அதை ஒன்றும் பயப்பட வேணாம். ஒரே வரணும் இப்போதைக்கு இருக்கட்டும். இப்போ இந்த வேலை இருக்கிறோன்னு தெரியணும்ல, அதனால் இப்போதைக்கு வேலை இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். சரியா? இதை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமைக்கு பேசி முடிச்சுட்டு எங்கிட்ட வந்து சொல்லணும். ஒரே வரணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வேட்சிப்பா. திருப்பூர். ஆமாப்பா. அப்படியா? இதில் முந்திரி வியாபாரம் பண்ணுறா கருப்பசாமி. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. பார்த்ததில் சிக்கல் அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது. அதனால் ஒரு நிரந்தர இதுக்கு ஒரு தீர்வு தெரியணும். இதுக்கு நிரந்தர தீர்வு தெரியணும் அப்படின்னாலும் நான் கருப்பசாமி வந்து இந்த சித்திரை 30 முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கு. சரியா? இந்த மாதம் பங்குனி முடிஞ்சிடணும். பங்குனி முடிஞ்சாலே பகுதி பிரச்சனை தீர்ந்துடும். அது போக கருப்பசாமி இப்போ வந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, யாருக்கிட்டவும் எந்த வாக்குறுதியும் பெருசாக கொடுத்துடக்கூடாது. சரியா? அதனால நான் கருப்பசாமி அதுக்கு உன் கண்ணுக்கு காட்டுவேன், அதுக்கப்புறம் வாக்குறுதி கொடுத்துடலாம். பத்திரத்துக்கு என்ன பண்ண? சரி, அதை பார்த்துட்டு வந்துடுறப்ப போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால கருப்பசாமி நம்ம நினைச்சது போலயே உனக்கு அது சீக்கிரமாக அதை பண்ணி கொடுத்து அதிலிருந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வெளியில் வர வச்சு எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சிடறேன்ப்பா. சரியா? நீ எவ்வளோ எதிர்பார்த்துருக்க அப்படின்ற? முடிஞ்ச வரைக்கும் நீ கேட்ட அளவுக்கு அமைச்சு கொடுக்குறேன்ப்பா. அப்படியே இல்லைனாலும் கொஞ்சம் நஞ்சம் தான் கம்மியாக தருவேன், பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு குறைக்காம உனக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். உனக்கு கடைசி நாள். அதுக்கு மேலே வந்துட்டு நீ எந்த இடத்துல பேசணுமோ அங்கே போய் பேசிக்கோ. நாங்களாம் வந்துட்டு உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டோம், சங்கடப்பட்டுக்காத என் மேலே அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு அம்மா. சரி, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் நாளை அறுத்து மனசில் யார் யார் பேர் இருக்குதோ எல்லா பேரும் நினச்சி உன்னோட எல்லையில் 4 மூலையில் அறுத்து போட்டு இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாது சாமின்னு நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதம் பங்குனி முழுசு 30 முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். பார்க்குறக்கு இப்போ கூட ஒருத்தர் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் ஃபோன் நம்பர் கூட வாங்கினார் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. பணம் எத்தனை ரூபா கொடுத்தா அதை திருப்பி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படியா? அவன் 10 ரூபா கேட்குறாங்க சாமி. நம்ம கார் விற்று அது போக நம்ம கையில் கொஞ்சம் 2-3 ரூபா இருக்குது, அது கொடுத்தோம்னா இப்போதைக்கு அதை கொடுத்து பேசிட்டு வரலாமா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. 10 ரூபா ஆனால் கொடுக்க முடியாது. அவனும் இப்போதைக்கு இருக்கிற அமௌண்ட் கொடு அப்படிங்கிறப்படிங்க. அதுக்கப்புறம் ஆனால் 10 ரூபா ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, நீ கொடுக்கறத கொடுத்து அதை எடுத்துட்டு வர மாதிரி உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதும்ல? அப்படி இருந்தா போதும்ல? சரி, அப்படியே உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்மா. சரியா? அப்படியே பண்ணி கொடுத்துறேன். எல்லாத்துக்கும் கொடுத்த கனியை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை மட்டும் நீ 4 அறுத்து போட்டுடணும். நீ கொடுக்கறத கொடுத்து கேட்டால் சரின்னு கேட்குற மாதிரி எடுத்து கொடுத்துறேன். அதில் மாற்றி அமைச்சு விற்றும் கொடுத்துரு. அதுக்கப்புறம் அடுத்து உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அது மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. சரியா? ஒரு சிலதை பப்ளிக்கில் பேச வேணாம், வெயிட் பண்ணி உனக்கு நான் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதுலேருந்து தப்பிக்க வச்சுறேன். இந்த மாதம் முடிய வரைக்கும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவும் வேண்டாம், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். இதை அறுத்து மட்டும் போடு, நாளைக்கே நான் ஆஃப் பண்ணி போடுறேன். இந்த ஒரு மாதம் மட்டும் தள்ளி கொடுக்கணும். நீ அறுத்து போடு, யார் யார் பேர் சொல்கிறியோ எல்லாத்து பேர்த்த சொல்லி அறுத்து போட்டுரு. இப்போதைக்கு நீ சொன்ன டைம் கொடுத்தா சரின்றுவேன். அதுக்குள்ளே ஒரு விடுதலை வந்துடும், நான் அமைச்சு கொடுத்துருவோம். தொழிலை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம். நான் தான் உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்துருக்கேன், பணமும் உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். அதே போல் நீ இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துட்டியா இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நீ சம்பாரிச்சு கட்டிடலாம்டாமே, அதுக்குண்டான வழி பண்ணி கொடுத்துருவோம்.
தாராளமாக நீ போடு, உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன், கருப்பம் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல தண்டுக்காரம்பாளையம் வச்சுப்பா. அப்படியாப்பா, சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து தாயும் தகப்பனையும் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி இருக்கிற இடத்த வந்து நல்லபடியாக விற்று கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக வாரிசு வேணும். கட்டாய கருப்பசாமி உனக்கு வாரிசு கொடுத்து அதே மாதிரி இருக்கிற சிக்கலையும் தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? அதனால முதல்ல தாயும் தகப்பனை முதல்ல சரி பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்துல அந்த இடத்துக்கு உண்டான வழியும் பண்ணி கொடுத்துறேன். எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். இந்த எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இதை கொண்டுட்டு போய் அதை 2 பேர்த்துக்கு ஆளுக்கு 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இன்னும் ஓரளவுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஜெயந்த உறுப்பா கருப்பசாமி மறுபடியும் சேடர் வேலையை முயற்சிப்பா. உடம்பு மட்டும்தான் பிரச்சனை. அதனால வேலை இல்லாமல் வந்தான். வேலை இல்லாமல் வந்தாலும் கருப்பசாமி இப்போ வந்து வேலை கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ வந்து கட்டு வந்துருச்சு, ஆர்டர் வந்துருச்சு, தைக்கிறான். அப்படி தானே? அதனால நான் கருப்பசாமி உனக்கு ஆர்டர் நல்லபடியாக வந்துடும். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். நான் கருப்பசாமி உனக்கு இன்னமும் மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்துறேன். அதனால தடை இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல விழுந்துட்டு ஓடு. அதனால கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். மாலையை மட்டும் வாங்கி தந்துரு. 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். அந்த இடுப்பு கைகால் வலியெல்லாம் இதோட சரியாக போயிடும். அப்படி தானே வலிக்குது? நீ கேட்டதோட நான் கருப்பசாமி முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. கிட்டவா, எந்த தொந்தரவு வந்தாலும் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சிடவா. இதை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. நான் கருப்பம் கூடவே வரேன்ப்பா. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் சென்னி மலை வச்சுப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு வேலை, எனக்கு நல்ல விறகு வெட்டுற வேலை வந்து வச்சாய் போச்சு. அதில் வருமானத்தை நல்லபடியாக சேர்த்து கொடுத்து உனக்கு மரங்களும் உனக்கு கிடைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து ஆர்டரும் உனக்கு வந்துடும். அதே போல் உனக்கு நிரந்தரமான ஆளுகளும் உனக்கு கைக்கு வந்துடும். அப்படி இருந்தால் போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்து ஆளுகளும் அமைச்சு மிஷின் ரிப்பேர் ஆகாமல் கருப்பை அமைச்சா போதுமா? கிட்டவா. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சாமி பெரியப்பம்மா 10 குழந்தை கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்காரர் 2 மனுஷன் இருக்குது, போகலாமோ வேண்டாமோ? கருப்பசாமி கேட்டு வந்து போய்க்கலாம். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 20 நாள் இருக்கு. 20 நாள் இருக்குது. அப்போ அடுத்த வாரத்தில் ஒரு நாள் என்னை வந்து கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். சரியா? இடையில ஒரு நாள் வந்துட்டு போ. நீ கேட்டதோடு எனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வர சித்திரை திருவிழாவுக்கு எனக்கு ஆடி, இது 2க்கும் சித்திரை திருவிழாவுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய சகோதரி 7 பேர்த்துக்கு எனக்கு மாலை இதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துடணும். அதனால் இடையில ஒரு நாள் வந்து அதுக்கு போகலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு போ. நீ கேட்டதோட நான் கருப்பசாமி போகலாம்னா அப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம். ஆகாதுன்னா நிப்பாட்டிடு. சரியா? நான் கருப்பம் கூட வரப்போம். எந்த இடத்துல வராது. கருப்பை நான் கூட இருக்கேன். இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றேன். எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி மேட்டுக்கடை வச்சுப்பா. மேட்டுக்கடை குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜெயந்த உறுப்பா. ஆமாப்பா. மகளுக்கு வந்து வாரிசு வேணுமா? யாருக்கு? மகளுக்கு. அப்படித்தப்பா. அதனால கருப்பசாமி அனுப்பி விட்டுட்டியா? அனுப்பி விட்ட. அதே போல் நான் கருப்பசாமி நீ கேட்டது போல் நல்லபடியாக கருப்பசாமி மகளுக்கு ஒரு வாரிசு நானாக தொலாவி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு வந்து சக்கரை பொங்கல் கொண்டாந்து வை. இது உன் மக வர முடியாது அப்படிங்கிறதுனால உன்னை வைக்க சொல்கிறேன். அதனால் கருப்பசாமி எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வச்சுட்டு கனியில் ஒரு மாலை 54 எலுமிச்சம்பழத்தில். சரியா? நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி அவன் இங்கே வராமலே அடுத்த இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் 5வது மாதம் நான் கருப்பசாமி உனக்கு கரு உருவாக்கி கொடுத்து இப்போ தள்ளி போயிருக்குதுமா அப்படின்னு உனக்கு அங்கேருந்து தகவல் வந்தால் போதுமா? போதும்ல, போய் காலைல விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் நான் கருப்பசாமி கரு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற மாதிரி உனக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. கிட்டவா. இதை நீ எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இதை கொண்டுட்டு போய் எனக்கு தாயும் தகப்பனா கருப்பசாமி நீதான் இருக்கணும். நீதான் எனக்கு பேர் சொல்கிற மாதிரி எனக்கு அமைச்சு கொடுக்கணும்.
என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு என்னை நினச்சி வேண்டி கொண்டுட்டு போய் அதை பாங்கா வச்சுக்க. இதில் வீட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் குடிச்சிடணும். நீ கேட்டதோட உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி ஆமாப்பா, எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. தண்டனை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தண்டனை யாருக்கு கொடுக்கணும்? தண்டனை கொடுக்கணும்ல, போய் காலில் விட்டோம். மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால கருப்பசாமி தான் எனக்கு ஒரு வழி செய்யணும். அதனால கருப்பசாமி தண்டனை கொடுக்கலாம்னு நாளையிலேருந்து உனக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. நாளையிலேருந்து அதுக்கு முடிவு பண்ணியாச்சு. எது நடந்தாலும் உங்கள் கண்ணில் தண்ணி வரக்கூடாது. வராதில்ல, இந்தா இதை கொண்டு போய் கருப்பசாமி நீதான் எனக்கு தக்க தண்டனை, தப்பு எங்கே நடந்தாலும் நீ தட்டி கேட்டணும் அப்படின்னு கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் அறுத்து போட்டுரு. அதே மாதிரி இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையும் அதுவும் உனக்கு படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணால் போதுமா? அதே மாதிரி நல்லபடியாக பிள்ளை வசதிகளுக்கு வேலைகளுக்கும் போக சொல்லி நல்லபடியாக வேலையும் கிடச்சிடும், வருமானமும் வந்துடும். எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? அப்படி அது தாராளமாக மாற்றிக்கலாம். நீ கேட்ட இடத்துலையே கிடைக்கிற மாதிரி கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூடவே வரணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு பாட்டில் மாலை வாங்கிட்டு எனக்கு பாலும் வாங்கிட்டு வரணும். நீயும் கூட வரணும், கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி மலுமச்சம்பட்டி வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததுல குறுக்க வந்து ஒருத்தர் விழா ஓட்டிகிட்டே இருக்கேன், அப்படி தானே? அந்த குறுக்க விழா ஓட்டுறவனை முதல்ல அவனை என் சவுக்குள் அடிக்கணுமா இல்லையா? அதனால உங்களில் தண்ணி வராதில்ல. அதனால கருப்பசாமி ஆரம்ப காலத்துலேருந்தே ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால் அந்த பிரச்சனையை கொடுக்குறத அவனுக்கு தட்டி கேட்டு அதே மாதிரி கணவரையும் சொன்னபடி கேட்க வச்சு அதே போல் மகனுக்கும் நல்லதாக நான் கருப்பன் தொலாவி அமைச்சா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன்ப்பா. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எனக்கு 108 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, பாட்டிலும் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். நீ கேட்டது போல கருப்பசாமி சீக்கிரமாக அவனை கிட்டவா சொல்லி முடிச்சிடறேன். இதை மகனுக்கு ஒரு நல்லதா ஒரு வாழ்க்கை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். அதனால குறுக்க இடையில யாரும் வர்றதுக்கு இல்லாமல் அவனை தண்டனையும் கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் நீ நினச்சது போல எல்லாம் நடந்துடும். அது மகன் எங்கே இருக்காப்போ அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு மகனுக்கு. இதில் ஒன்றை கொண்டு உன்னோட நிலவாசப்படியில் கட்டிடு. இன்னொன்று 2 பேர் யாருக்கு உடம்பு சரியில்லை, ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டதோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்ப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் மெடிக்கல் வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி நமக்கு வர வேண்டியது வர வேணும் அப்படியேடாமான்னு. அதனால் உனக்கு வர வேண்டியது உனக்கு வர வச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு உடம்புல எந்த தொந்தரவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். உன்னமே பொடி வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன பண்ணினாலும் சரி கருப்பசாமிகிட்ட தப்பிக்க முடியாது. அதனால் உனக்கு உடம்பு தொந்தரவு எந்த தொந்தரவும் வராது. நான் கருப்பம் கூட இருக்கேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு ஓட்டியும் கொடுத்துறேன். வருமானத்துக்கு குறைவில்லாமல் உருவாக்கி அந்த இடத்துல ஜெயிச்சு கட்டின போதும்ல. அதே போல் நான் கருப்பம் காப்பாற்றிடுறேன். அதே போல் உனக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் திரும்பி அவனுக்கே போயிடும். சரியா? அதே மாதிரி உனக்கு பிரிக்க வேண்டியதும் உனக்கு சீக்கிரமாக பிரித்து நமக்கு வர வேண்டியதும் வர வச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவோம். சீக்கிரமாக அது நடந்துடும். அதே போல் நான் கருப்பை கூடவே வந்துடுறப்போம். என்ன பண்ணினாலும் சரி நமக்கு வர வேண்டியது வந்துடும். அப்படி இருந்தால் போதும்ல. உனக்கு உடம்பு தொந்தரவு சரியான போதும்ல. அதை நான் சரி பண்ணி கொடுத்துருவான். இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றோம். இதை நீ கொண்டு நீ தனியாக நாளைக்கு சாப்பிட்ரு. அதை மட்டும் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்ருவோம். ஆமாம், நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த வாரத்தில் என்ன பாட்டு பார்ப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்ததில் விஜயாபுரம் போயிடுச்சுப்பா. விஜயாபுரம் அப்படியாப்பா? சரி, ஒரு செக்குனால பெரும் பிரச்சனையாக மாட்டிக்கிச்சு அப்படித்தானே? அதனால் இப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? அதுலேருந்து கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததில் கவனக்குறைவாக இருந்தது யாரமான தப்பு நம்ம மேலே தான் அப்படித்தானே? அதனால் கவனக்குறைவாக இருந்தது இப்போ இந்த தண்டனை. அதனால் கருப்பசாமி சித்திரை 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அப்படிங்கிறதுனால சித்திரை 10 தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு அதில் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன்.
அதில் உனக்கு ஒரு ஒரு குழு கிடச்சிரும். சரியா? இந்த வழியில் நம்ம தப்பிச்சு வழியில் வந்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஓரொட்டு ஒதுங்காமல், அதே மாதிரி கேஸும் ஆகாமல், எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் கருப்பசாமி அதில் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல தொழில் பண்ணுற மாதிரி கருப்பு உருவாக்கினா போதும்ல. அதனால் மீண்டும் உள்ள இறங்கி அதில் போவோமா? இந்த டைம் தப்பிச்சு கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன். சரியா? அதே போல் அடுத்த டைம் இதில் வந்து கவனமாக இருக்கணும். முதல்ல இதுலேருந்து வெளியில் வர வச்சிட்றேன். அதுக்கப்புறம் மனைவி மகனெல்லாம் அப்புறம் பார்ப்போம், ரெண்டாவது பட்சம். அது எப்படி இருந்தாலும் கொண்டாந்து சேர்த்திடுவேன். ஆனால் இப்போதைக்கு அது இப்போ பார்க்க வேணாம். சரியா? இருக்கிற தொந்தரவில் அது ஒரு தொந்தரவு வந்துடும். அதனால் முதல்ல இதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். சித்திரை 10 வரைக்கும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை 108 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை. சரியா? எண்ணி 90 நாள், ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு நாள் கணக்கு வச்சுக்க. எண்ணி 90 நாளுக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து அதிலேருந்து முழுசாக வெளியில் வந்தால் போதுமில்ல. போய் காலைல வந்துட்டு ஓடும். அதனால் முழுசாக அதிலேருந்து உனக்கு வெளியில் வர வச்சிட்றேன். அதே மாதிரி எந்த சிக்கல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் வரக்கூடாது கருப்பசாமின்னு இதை நிலவாசப்படியில் கட்டிடு. தனியாக வேறு வேலை வந்துக்கிட்டே இருக்குது, தனியாக செய்யலாமா இல்லை ஆஃபீஸுக்கே போகலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருக்க. கட்டாயம் தனியாக செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற. இப்போ செஞ்ச பிரச்சனை வரும். என்ன பண்ணுறது? செஞ்சால் கரெக்டாக பணம் வராது. நம்ம போட்டு கையில் செஞ்சுட்டு நட்டமாகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் ஒரு 6 மாத காலம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கேன். அதனால் அதில் பலனெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதில் நட்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம். நான் இறங்கி செய்கிறேன்னு சொன்னால் இறங்கி செய்யலாம். முதலையே நம்ம சிக்கலாக இருக்கிறோம். அதனால் சித்திரை முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லு. 6 மாதம் உனக்கு டைம் கொடுத்தேன். இருந்தாலும் ஒரு 60 நாள் பொறுமையாக இருக்க சொல்லு. 60 நாளைக்கு அப்புறம் சித்திரை முடிஞ்சு வைகாசி 10ஆம் தேதிக்கு மேலே நான் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தனியாக போய் செய்ய சொல்லு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி நான் கூட இருந்து வருமானத்தை கொடுத்து கடனையும் கட்டி எல்லாரும் மதிக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுக்குறேன். சரியா? ஆனால் சித்திரை வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லு மகளே. அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தா நம்ம முதல் 5 லட்சம் போட்டு 10 லட்சம் போட்டு கட்டுற மாதிரி வரும். கடைக்காரனுக்கும் பதில் சொல்லணும், ஓனரும் கொடுக்க மாட்டேன். அப்போ இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதனால் அதில் ஒன்றில் மட்டும் கவனமாக இருக்க சொல்லு. சித்திரை முடிஞ்சு வைகாசி 10க்கு மேலே சொல்கிறேன், அப்போ ஆரம்பிச்சிடலாம். அதுலேருந்து நிற்காம உனக்கு வருமானம் வர்ற மாதிரியும் கருப்பை உருவாக்கி கொடுக்குறேன். இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு கிடைக்கிற வேலைக்கு அவனுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு போக சொல்லு, கிடச்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வீடெல்லாம் பிரச்சனை இல்லாமல்ல, பிரச்சனையே வேறு. இதில் உன் மகன் கவனக்குறைவாக இருந்தது மொதல் தப்பு. போன 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடியே தனியாக செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பில் கரெக்டாக பயன்படுத்தி இருந்தால் இப்போ அப்படியே ரன் பண்ணி ஓட்டி இருந்துருக்கலாம். அதெல்லாம் நழுவ விட்டுட்டோம். இப்போ நேர காலம் சரியில்லை. அதெல்லாம் 2 மாதம் விட்டுரு. 3ஆவது மாதம் நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் தொழில் அமைச்சு முதல்ல இதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வர வச்சு நிரந்தரமான தொழில் அமைச்சு நிம்மதியாக எல்லாருமே வாழ வச்சுருவேன். ஆனால் முதல்ல இந்த பிரச்சனை இருக்கும்போது வேலைக்கு போக முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அப்படி தானே? அதனால் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாருப்பான். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்தல பெரிய வாழையா முயற்சிப்பா அப்படின்றியா? நீ பார்த்து அந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தோம்ப்பா. அதனால் நம்ம லீகலாகத்தான் எல்லாமே பண்ணுறோம்மா. நம்ம செய்கிற தொழில் எல்லாமே நியாயமாக தான் போயிட்டுருக்கா. அப்படி தான் போயிட்டுருக்குது. அப்புறம் ஏன் பணம் எல்லாம் போச்சு? ஏன் போச்சு? அதான் சொன்னேன், இப்போ செய்கிற தொழிலையும் நிதானமாக தாண்டா மௌனம் இருக்கணும். இன்னும் ஒரு 8 மாத காலத்துக்கு இப்போதைக்கு ஒரு அடிமை தொழில் தான் போகணும். அப்படின்னா ஒருத்தங்கட சம்பளத்துக்கு தான் போகிற மாதிரி சூழ்நிலை அமையுது. அதனால் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற தொழிலையும் இதுலேயும் சரியாக வருமா? இதுலேயுமே கொஞ்சம் கெட்ட பேர் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அதனால் இதில் வெளியில் வர முடியுமா? கேட்கறதுக்கு முடியும், முடியாது. அதை சொல்லு. இதில் நாசுக்கா வெளியில் வர்ற தண்டமானே பார்க்கணும். இல்லாட்டி இதுலேயும் கெட்ட பேர் உருவாயிடும். அதனால் இதுவும் நீ தனிச்சு தான் பண்ணுறியா? அதுதான் நானும் சொல்கிறேன். அதனால் இது நியாயமாக என் கண்ணுக்கு தென்படலையே. இது நியாயமாக உனக்கு படுதா? நான் அதெல்லாம் இல்லை, இப்போ பண்ணுறது நியாயமாக தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியல, நீ சொல்லு. இல்லை, நான் சொல்கிறதுக்கு வேண்டி நீயும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது போயிட்டுருக்கு. சரி, இப்போ திடீர்னு இப்போ போயிடுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் பதில் யார் சொல்லுவான்? அப்போ அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் நேர காலம் 8 மாதத்துக்கு சரியில்லை. அதனால் ஒரு பக்கம் அடிமை தொழில் போனதினாலும் கூட
பேரை காப்பாற்றி 10 10 கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவேன். வர ஆடி முடிய வரைக்குமே இதில் கவனமாக இருக்கு. நாசுக்கா பெருசாக முதலீடு போடாமல் முடிஞ்ச வரைக்கும் எப்படி வெளியில் வர முடியுமோ அப்படி வந்துடும். 100 ரூபா ஓட்டு பண்ணனால நீ தனியாக ஒரு தொழில் ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரியும் கூட உனக்கு அமைச்சு கொடுப்பேன். ஆனால் இந்த தொழில் வந்து சரியில்லை, அதனால் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால முதல்லையே ஒரு மட்டம் போயிடுச்சு, அப்படி தானே? அதனால இதுவும் இன்னொரு மட்டமும் போச்சுன்னா அப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால வெளியில் தலை காட்ட முடியாது, அப்படி தானே? அதனால நான் கருப்பசாமி இதுலேருந்து நாசுக்கா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வர வச்சுறேன். அதுலேருந்து நீயும் சூதானமாக வெளியில் வந்துடணும். அதில் நான் சொல்கிறத கேட்டு புத்தியுள்ளவனாக இருந்தால் நான் சொல்கிறத கேட்டு என் பாதையில் வந்த அப்படின்னா உனக்கு தனியாக ஒரு தொழில் தொடங்கி ஆடிதிருந்து ஆவணியிலிருந்து நீ உனக்கு சின்னதாக வியாபாரம் பண்ணி கொடுத்து அதில் பெரிய முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி தனிச்சு நீ ஒரு ஓனர், நீ ஒருத்தந்தான், நீ 2 பேரும் அந்த மாதிரி உனக்கு அமைச்சு தரேன். அதுக்கு முன்னாடி இந்த வேலை சரியில்லைடாமானே, அதனால் நாசுக்கா வெளியில் வந்துடும். சரியா? ஏன்னா கருப்பசாமி கிட்ட வந்து சொல்லலையும் நான் கிட்ட சொல்லக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்னு ஆறுதல் சொல்லுவேன். அடுத்த 3வது மாதமே அதில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அதனால கருப்பசாமி எல்லாத்துக்கும் நீ தலை குமிஞ்சு நிற்கணும், கை காசு கொடுக்கணும். கைக்கில் கொடுக்குற அளவுக்கு கையில் காசு வச்சிருக்கிறோமா? அதுவும் இல்லை. அதனால் இது வேணாம். அதனால் நாசுக்கா வெளியில் வரக்கூடாது வழியை பார்த்துட்டு நான் கருப்பசாமனுக்கு அடுத்த ஒரு 15 நாள் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அமைச்சு தரேன். அதிலிருந்து அப்படியே வேலைக்கு ஒரு 6 மாதத்துக்கு வேலைக்கு போ. ஆடி இந்த ஆவணி மாதம் உனக்கு சொந்த தொழில் நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை பாட்டலும் சுட்டு வாங்கிட்டு வா, நான் கூடவே வந்துடுறோம். இப்போ இருக்க வரைக்கும் கெட்ட வேறு இல்லாமல் வெளியில் கொண்டு வந்துடுறேன் கூடவே வரும்போது. ஆமாப்பா கருப்பசாமி மறுபடியும் கோத்தகிரி வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு லோன் ஆகலை, அதனால் மனைவி பேரில் போய் முயற்சி பண்ணுறோம். அதுலையாவது நல்லபடியாக கிடச்சிடணும், அப்படி தானே? அதனால் கண்டிப்பாக அதில் கிடச்சிடும். அதில் நீ நினச்சது போல் வீட்டையும் கட்டி நல்லபடியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம செய்கிற தொழில் அப்படின்னு போய் பார்த்ததில் தொழிலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னு நீ கேட்டிருக்க, அப்படியே இல்லையா? அதில் எக்ஸ்ட்ரா டைம் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவான். அதே போல் கருப்பசாமி உனக்கு எக்ஸ்ட்ரா தொழிலும் உனக்கு நீ கேட்டது போல் அதில் ஒரு வருஷமாவது மேலே ஏற்றி டைம் மாற்றி கொடுத்து விட்றேன். அதே போல் வருமானத்துக்கு குறைவில்லாமல் உருவாக்கி உனக்கு லோனும் வாங்கி கொடுத்து வீட்டு வேலையும் முடித்து குடும்பத்தில் உள்ள சிக்கலை தீர்த்து அவனுக்கு ஒரு நல்லதாக ஒன்று தொலாவி நல்ல வழியாக கருப்பசாமி நான் முடிச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா, நீ கவலையே படாத, கிட்டவா. இது எல்லா மக்களும் ஒன்றை சாப்பிட்றணும், ஒன்றை பாங்காக வச்சுக்க. நீ கேட்டதை போல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. சரியா? நீ கேட்டதை போல் அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருவேன், என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா, சென்னை. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன், உதவிக்கு ஒருத்தர் வேணுமா, அப்படி தானே? அதனால கருப்பசாமி உதவிக்கு ஒருத்தர் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி ஒரு நிலம் ஒன்று பிரச்சனை, அது விற்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை விற்றுடலாம், அதுவும் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அதனால் கருப்பசாமி நம்ம கொடுத்துருக்கிற பணம் எல்லாம் அது வெளியில் இருக்கிறது வருமா? அது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. கொடுத்தது ஒருத்தன், நீ வாரிசாக வேணா இருக்கலாம், கொடுத்தது ஒருத்தன் இருக்கும்போதே வாங்க முடியல, அப்படித்தானே? நான் அதெல்லாம் கேட்கலாமானே. உப்பை நீ கொடுத்தியா கையில்? யார் கொடுத்ததாரு? உப்பு இருக்காரா? அதைத்தான் இப்போ சொன்னேன், கொடுத்தவன் இல்லை. அதனால கருப்பசாமி உப்பை வந்து அது என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. அதனால இப்போ லேண்டுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால உனக்கு உதவிக்கு ஒரு ஆள் அமைஞ்சிருக்குது. அதனால உனக்கு வேண்டி வழக்காடி பார்க்குறேன். வர்ற பௌர்ணமி வரைக்கும் வழக்காடி பார்த்து அந்த பணமும் வரும். அப்படின்னா எல்லா பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து உதவிக்கு ஆள் ஒன்று 5 மாதம் பொறு தானாக தேடி வந்துடும், கிட்டவா. நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக ஒன்று இருக்கிற காலங்கள் கருப்பம் கூட இருக்க வச்சா போதுமா? நான் அமைச்சு தரம்போ. இந்தா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த சிக்கல் இல்லாமல் நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துரும்போம். பௌர்ணமிக்கு என்ன வந்து இப்போ இது அமாவாசை, நான் 2 வாரம் கழிச்சு பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திவான் சாமி புதூர் போயிடுச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் நம்மளுக்கு அறவயிறு கஞ்சி நமக்கு வியாபாரம் பண்ணுறதை பார்த்து நமக்கு தொழில் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் 6 கட்டவும் கையாந்தருக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்தால் போதுமா? போய் காலில் விழுந்து வைப்பா. நம்ம எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். அதே மாதிரி 4 காசு சம்பாரித்து நம்ம தான் ஒருத்தருக்கு கொடுக்கணுமே தவிர நம்ம இன்னொருத்தர்கிட்ட கையாந்து நிற்கிறதுக்கு இல்லாமல் கருப்பேன். இன்னையிலேருந்து உனக்கு
வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா அப்படி இருந்தால் போதுமில்லப்பா. இந்தா ஒன்றை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை பாங்காக வச்சுக்க. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, சரியா? அதனால கூட ஒத்தாசைக்கு ஆள் இல்லைன்னாலும் பயப்படாத. கருப்பை நான் கூட இருக்கேன், தாயின் தகப்பனா. நாளையிலிருந்து நீ போகிற இடம் எல்லாம் உனக்கு வெற்றி பண்ணி கொடுத்தா போதும்ல, கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்பா, அவனாசி. ஆமாப்பா. அதனால உடல்நிலையை வந்து சரி பண்ணணும், பண்ணிடலாம். உடல்நிலையை சரி பண்ணிடலாம். அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கான். அதனால் கருப்பசாமி நாளும் கரமும் உனக்கு தள்ளி கொடுத்துட்டே போயிட்டுருக்கேன். இந்த பங்குனி முடிஞ்சிடும். பங்குனி முடிஞ்சு சித்திரை உறக்கும்போது நீ கேட்டதை போல் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குற வச்சு நான் கருப்பசாமி உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்துலேயும் கொடுத்து உனக்கு பக்கத்துலேயே வேலை வேணும்னு இப்போதைக்கு பக்கத்துலேயே வேலை கொடுத்துருக்கேனா இல்லையா? அதே போல் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி வேலைக்கும் பஞ்சம் வராது. அதே மாதிரி உடம்பு தொந்தரவும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நல்லபடியாக அவனுக்கு உள்ள தண்டனையும் கொடுத்து நீ கேட்டதை போல் அவனுக்கு மாற்றி அமைப்பேன். அதே மாதிரி நம்மளுக்கு திரும்பி அவனுக்கே போகும். அந்த காலம் சீக்கிரமாக வந்துருச்சுடாமான. அதனால் உனக்கு அதுலேருந்து விடுதலை பண்ணி கொடுத்துறம்போ, சரியா? கூடவே வரம்போ. கண்டிப்பாக நான் கூடவே இருப்பேன். அதில் நீ எந்த மாற்றமில்லை, நீ இறங்கி செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் திருச்செங்கோடு வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். அதனால் கருப்பசாமி பேத்திக்கு வந்து உடல்நலை வந்து அப்பப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் அதை முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன், சரியா? 5 நாளைக்கு முந்தானி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு சாப்பிட கொடுக்கணும். மிச்சத்தை தலையை சுற்றி வீசிடணும். 5 நாளைக்கு நீ சுற்றி வீசிடணும். நீ கேட்டது போலயே உனக்கு எந்த தடை இல்லாமல் அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து, அதே மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இது 5 நாளைக்கு கொடுத்துரு. 5 நாள் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே மறுபடியும் கருப்பசாமி இன்னொரு 5 கொடுத்துக்கிறேன். அதுக்கோட உனக்கு அந்த நலக்கமே இருக்க இல்லாமல் அமைச்சா போதுமில்ல, நான் கூடவே வரம்போ. இப்போ என்ட்ரி போட்டதில் வந்து நமக்கு கிடச்சிருமா? இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை விட பெஸ்ட்டாக இன்னொன்று வரும், அதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் செலக்ட் ஆகிடுவேன். நான் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். வாகனமும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துருவேன். கருப்பசாமி மாடி தாராபுரம் வச்சுப்பா, தாராபுரம். அதனால் உடல்நலை வந்து சரி பண்ணணும். அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். கை நல்லா வருதாடாமான? நல்லா வருது, பரவாயில்ல. பேச்சு எப்படி இருக்குது? பேச்சும் பரவாயில்ல. அதே போல் கருப்பசாமி நீ வேலைக்கு போயிடலாமா? அதனால் கருப்பசாமி வேலைக்கு போயிடலாம். அதனால் அமாவாசை பௌர்ணமி ஒரு 5 டைம் வரணும். அதில் ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருந்தாலும் சரி, அமாவாசை பௌர்ணமி தான் சரி, 5 டைம் வந்துட்டு போயிடும். நீ கேட்டது போல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொழிலும் நல்லபடியாக அமைச்சு வருமானத்துக்கு குறைவில்லாமல் உருவாக்கி கொடுத்து எந்த பிரச்சனையும் உன்னி வராது. கையிலையும் பிரச்சனை வராது, உன்னி வாயும் பிரச்சனை வராது. அப்படி தான் போதும்ல, கிட்டவா. இன்னும் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் முழுசாக அவனுக்கு சரி பண்ணி கொடுத்தாச்சு. நாங்கள் அறுப்பம் கூடவே வந்துடுறோம். நமக்கு அப்படி இருக்கு. முதல் தேக்கு அப்படி இருக்க நல்லா போச்சு. அதனால இன்னும் கொஞ்சமாக இருக்கு. அதனால அதையும் உனக்கு கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி தோட்டத்துக்கு போய் இருக்கிற வெள்ளாமையை பார்த்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றினா போதுமா? அதைத்தான் சொன்னேன், இருக்கிற வெள்ளாமையை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? இப்போ நான் கொடுக்குறது தேய்ச்சி மட்டும் குளிப்பா, சரியா? 3 நாளைக்கு தேய்ச்சி குளி. நீ கேட்டதோட உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் கூட்டிட்டு வா. வர்றதுக்குள்ளே உனக்கு வீக்கத்தை குறைச்சி கொடுத்துறேன். அடுத்த வியாழக்கிழமைக்கு வா, சரியா? இந்தா 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி காலில் மேலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சி குளிச்சிரு. வீக்கத்தை நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். நான் அமைச்சு கொடுத்துறேன். போ, வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. இந்தா கிட்டவா. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதையும் சிக்கலை உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். எந்த பிரச்சனையும் நாளையிலேருந்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் கோபி வச்சுப்பா. கோபி
இதில் ஆடிட்டிங் வேலையாம். யாருக்குப்பா ஆடிட்டிங் வேலை? அதனால் என் மகன் பேனா கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு வாப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்தல தொழில் அப்படின்னு பார்த்தா அந்த இடைஞ்சல் வந்து முழுசு முன்னொரு 11 நாளில் விலகிடும். அதனால் சடனாக வெளியே ஏற்றக்கூடாதுன்னு தான் விட்டுருக்கேன். அதனால் யார் தோண்டி முள் வச்சாலும் கருப்பசாமி நான் தொலாவி அமைச்ச வேலை. அதனால் மகனை பார்க்கல அங்கே இருக்க சொல்லு. அடுத்த 11 நாள் சொல்லாமல் வெளியே போயிட்டியா. 2 பேர்த்துல ஒருத்தன் போயிட்டியா, போனானா போலியா. அதனால் இன்னொருத்தனும் போயிடுவான். அதனால் நான் கருப்பசாமி நான் வந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். இதை யாருக்கும் ஓசை கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. நீ கேட்டதோடு நல்லபடியாக படிக்க வச்சு கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா, சரியா? அதனால் அவனுக்கு வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு வந்து விட்டுரு. மருத்துவ செலவு பெருசாக எதுவும் வராது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் கனியிலேயே சரி பண்ணி கொடுத்துறேன். தேய்ச்சி குளிக்க வச்சிரு. கருப்பன் கூடவே வந்துடுறேன். 3 கனி இருக்கா, ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் வச்சிரு அறுத்து. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ 2 பேரும் குடிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் அவனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். மேக்சிமம் கத்தி வைக்கிறதுக்கு இல்லாமல் நான் கருப்பன் காப்பாற்றின போதும்ல, நான் கூடவே வந்துடுறேன்ப்பா. வேலையிலையும் பிரச்சனை வராது. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடவே வரேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம். ஆமாப்பா, வீட்டுக்கெல்லாம் ஓடி போயிட்டானா. அது எப்படி ஓடி போவேன்? ஆகாத ஆளெல்லாம் தாட்டி விடு கருப்பசாமி, நீ தானே கேட்ட. அவன் குடியிருக்கிறவனை கண்டு நம்ம பயப்படணும். அந்த மாதிரி இருக்கிறனால தான் நான் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டேன். அதனால தான் நான் காலி பண்ணி விட்டேன். நம்ம போய் வாடகை கேட்கறதா கூட பயந்துட்டு போய் கேட்கணும், அப்படித்தானே? அதனால தான் ஆகாதுங்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டேன். அதனால நல்ல ஆளுகளாக வர்ற மாதிரி கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக அறவயிறு கஞ்சி குடிக்க வைக்கிறேன், அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இடம், அதனால் கரையப்போ வெள்ளிக்கிழமை அதே மாதிரி உனக்கு சீக்கிரமாக அதே மாதிரி இடத்த விற்று நல்ல முறையாக உனக்கு 4 காசு கையில் கிடைக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமில்ல. நான் கருப்பை உருவாக்கி கொடுக்குறவா. எல்லா வீட்டுக்கும் ஆளும் வந்துடும். அதே மாதிரி உனக்கு வியாபாரமும் நடத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டு பாங்கா வச்சுக்க. சீக்கிரமாக நான் அமைச்சு கொடுத்துருவான். கூட வரம்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒருப்பா கம்பம் போயிடுச்சுப்பா. கம்பம் குறி 1, குறி 2, குறி 3. சாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி இதில் ஆண் வாரிசு. நமக்கு வந்து பெண் குழந்தை இருக்கு, எனக்கு ஆண் வாரிசு வேணும். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? வேப்பிலை. இது கொடுத்தியா, இது கொடுத்தியா? இதுதான் கொடுத்தியா? இப்படி கொண்டு வரணுமே மகளே, இப்படி கொண்டு வரணும். அதனால் நீ என்ன பண்ணுற, வெள்ளிக்கிழமைக்கு வர்ற, சரியா? அதனால் மறுபடியும் எனக்கு மஞ்சள் இதே மாதிரி 3 வேப்பங்கொத்து அங்கேருந்து தான் உடைச்சிட்டு வரணும். அதனால் வெள்ளிக்கிழமைக்கு, நாளைக்கு நாள் சரியில்லை, வேணாம், வெள்ளிக்கிழமைக்கு வா. அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி நான் உனக்கு ஆண் வாரிசு கொடுத்து நான் கருப்பசாமி நீ கேட்டதோட பேர் சொல்கிறதுக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன், சரியா? அதனால் நீ நினச்சது போலயே உனக்கு குடும்பத்தில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் வரப்போகிறதா இருந்தாலும் சரி, இப்போ இருக்க போகிறதா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா வெள்ளிக்கிழமை கட்டாயம் கொண்டு வரணும். வந்துடுவில்ல? இதை சரி பகுதி சாப்பிட்றணும். அதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு அப்பன் அம்மாவை கூட இருந்து நான் கேட்ட வரத்தை கண்டிப்பாக கொடுத்துடணும். அதே மாதிரி கருப்பசாமி என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு வேண்டியது. நீ கேட்டதோட நான் உனக்கு 4 மணி நேரமும் உனக்கு கொடுத்துட்டு போயினேன். சீக்கிரமாக உனக்கு உருவாக்கியும் கொடுத்துருவேன். கூடவே வரம்பேன். இந்த ஆண்டு கண்டிப்பாக ஆண் வாரிசு உருவாக்கி கொடுத்துருவேன். கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் வச்சுப்பா. போயம்பாளையம். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததுல ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது நம்மனே. அந்த சிக்கலெல்லாம் உனக்கு தீர்த்து சீக்கிரமாக உனக்கு வித்தும் கொடுத்துருவேன், சரியா? பார்த்தி வந்து இன்னும் ஒரு 9 நாளுக்குள்ளே வருவேன். நீ யாருக்கிட்ட சொல்லி வச்சிருக்கான்னு முக்கியம் இல்லை. ஆக மொத்தம் 9 நாளில் பார்ட்டி வந்துடும். அதனால் நமக்கு எசஞ்சு நம்ம ரேட்டுக்கு ஓரளவுக்கு நெருக்கி வந்தால் கொடுத்துடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. இந்த கருப்பை நான் கூடவே வந்துடுறேன்பா. இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல 4 அறுத்து போட்டுரு. என்ன தடையாக இருந்தாலும் சரி, கருப்பசாமி நீதே எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் அறுத்து போட்டுரு. நீ கேட்டதோட உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க.
உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர மணப்பாறை வச்சுப்பா. மணப்பாறை கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி நமக்கு தடையில்லாத ஒரு வேலை அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நமக்கு தடம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் கருப்பசாமி இந்த விசேஷத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எப்பத்துக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் அந்த தடை பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுத்து சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா, போய் காலைல வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி தடை பிரச்சனையும் தீர்த்தாச்சு. அதே போல் உனக்கு வேலையும் உனக்கு நிரந்தரமாக கிடைச்சிடும். அதே நான் தான் சொல்லிட்டேன், வேலை கிடைச்சிரும்னு நீ கேட்காமலே சொல்லிட்டேன். அதனால் வேலையும் உனக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லாமல் நான் கருப்பசாமி இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்க வச்சு அதுக்குள்ளே இதெல்லாம் ஓர்சல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு அமைச்சா போதும்ல. நான் கருப்பன் கூடவே வரம்பா. அதுக்கு தான் வராதுன்ட்டேன்ல, நீ ஏன் கவலைப்படுற? வரமாட்டான்ட்டேன், நீ அதை பற்றி பயப்படவே வேண்டாம். கிட்டவா இந்த வருஷம் உனக்கு கேட்க மாட்டேன். நீ இந்த வருஷம் தான் என்கிட்ட வந்திருக்க. அதனால இந்த வருஷம் உனக்கு அந்த தடை பிரச்சனை இல்லாமல் அதுக்கு ஒரு வழியை மாற்றி அமைச்சு கொடுத்து நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். வராது, வரும் அப்படின்னா நான் முதவே சொல்லிடுவேன் இது ஆகாதுப்பா அப்படின்னு. அதனால இது வராதுப்பா, நான் அதை நான் பார்த்துக்கிறேன். வரமாட்டேன் சரியா? அதெல்லாம் கருப்பசாமி கூடவே வந்துடுறோம். அடுத்த வாரம் வந்து பார்த்துட்டு இதை சாப்பிட்ற உள்ளுக்கு கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடியும் கும்பகோணம் வச்சுப்பா. சரிப்பா, உடல்நலை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படித்தானே? அதனால கருப்பசாமி உடல்நலை சரி பண்ணி கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியாக நம்ம கூட பேச வச்சு எல்லா குடும்பத்தோடு எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழணும். அதனால் இப்போ புள்ளகட்டிருந்து எந்த பதிலும் வரமாட்டேது அப்படித்தானே? அதனால் புள்ளகட்டிருந்து பதில் வந்துடும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அதே போல் அடுத்த ஒரு வாரத்துலேயே உனக்கு தகவல் வரும். 2 பிள்ளைகளும் பேசுவான், எந்த பிள்ளைகளும் குடைச்சல் இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து அதே மாதிரி அவங்களே பெரிய ஆள் ஆகிட்டாங்க. நீ எல்லாம் 2 பேரும் சின்ன ஆளுங்க, அவைதான் பெரியவியா. அதான் அவையிலே முடிவெடுத்துக்கிறது, அவையிலே எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்போ நம்ம எதுக்கு? அப்படி தான்டாமானே அந்த நிலைமைக்கு இப்போ வந்துட்டோம். அதனால் நாங்கள் கருப்பசாமி அதையெல்லாம் மாற்றி உருவாக்கி கொடுத்து அப்படியெல்லாம் இல்லடாமானே. கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால படிச்சுக்கு வேலைக்கு போ அப்படின்னு நம்ம அனுப்பி வச்சோம். அப்போ வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தது. நம்ம பஞ்சமாக இருக்கும்போது சரின்னு அனுப்பி விட்டுட்டோம். அங்கே போனதையுமே கிளிக்கு வந்து ரக்கம் முளைச்சிருச்சு, அவ்வளோதான். அதனால் இது செய்வனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, போன இடம் அந்த மாதிரி, அவ்வளோதான். அப்படிங்கும்போது நம்ம அந்த அளவுக்கு ஆரம்பத்துலேருந்து தட்டி வளர்த்தி பக்கத்துலேயே வேலைக்கு போன வச்சுருந்தோம் அப்படின்னா நீ கேட்டது நடந்திருக்காது. இப்போ நம்ம ஊருட்டு தேசம் விட்டு தேசம் அனுப்பிட்டோம் அப்படித்தானே? அப்படிங்கிறதுனால இப்போ அது வந்து நம்ம அங்கே பழகிடுச்சு, அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் இது கெட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேர காலம்தான் கொஞ்சம் சரியில்லை, அவ்வளோதான். அதனால் இதனால யாரும் எதாவது பண்ணி வச்சுட்டாங்க, இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னாலும் போட்டு அதுதான்டா மன நேர காலம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறேன். இப்போ நான் உனக்கு ஜெய்வனை வச்சிருக்கிறேன்னு சொன்னாலும் நீ ஆமாம்ப, நான் சொல்கிறத நீ நம்புற. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்கிறதுக்கு நான் வந்தவனே இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு உடல்நிலையை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நேர காலம் சரியில்லை, அவ்வளோதான். உடம்பு ரெடி பண்ணி கொடுத்து 2 பிள்ளைகளையும் சொன்னபடி கேட்க வச்சு உங்களோட சம்மதத்தோடு எதுவாக இருந்தாலும் நடக்கிற மாதிரி அமைச்சா போதுமா, நான் அமைச்சு கொடுக்குறவா. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சித்திரை முடிய இதை கொண்டு பாங்கா நிலவாசப்படியில் கட்டிடு. சித்திரை முடிய வைகாசி, சித்திரைலேருந்து வைகாசி உறக்கும்போது உடம்பு தொந்தரவு உனக்கு கால்வாசி குறைஞ்சிடும். அப்படி உனக்கு முழுசும் என்னோட ஆடி திருவிழா வர்றதுக்குள்ளே முழுசும் சரி பண்ணி கொடுத்து அதுக்குள்ளே உன் பிள்ளைகளையும் நல்லபடியாக நம்ம சொன்னபடி கேட்க வச்சு கருப்பனை உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூடயே வந்துடுறோம். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி தாளவாடி வச்சுப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி நம்ம நினச்சதுலேருந்து ஜெயிச்சு வெளியில் வந்துடணும் அப்படித்தாப்பா. அதனால் நான் கருப்பசாமி நீ நினச்சதில் ஜெயிச்சு நான் கருப்பை வர வச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி காலதாமதங்கள் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி எல்லாம் மாற்றி உருவாக்கி நம்ம நினச்சதில் ஜெயிச்சு வந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை வேணும், ரோஜா பூவில் ஒரு மாலை வேணும். ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துடுவியா? ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு வா. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக
நீ கேட்டதை உனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பன் கூடவே வரம்போப்பா. எல்லா பிரச்சனையும் தீர்த்து நம்ம நினச்சதை ஜெயிச்சு வந்துடலாம். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை பாங்கா வச்சுக்க, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன்டாமானே. 2 டைம் வந்து உனக்கு காட்டுனேன். சரியா? 2 டைமு உனக்கு காட்டுனேன். உனக்கு தான் நிதானம் கிடைக்கல. அதனால கருப்பசாமி உனக்கு வந்து எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியணுமா? அப்படித்தானே? நானே உனக்கு சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. உனக்கு சொல்லி எல்லாம் தெரியல, அதனால உனக்கு நானே உனக்கு இடம் சொல்றேன். அதுதான் உனக்கு அப்படின்னு அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமிக்கு தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து, அதனால நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வருமானத்துக்கு இடம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நிம்மதியாக வாழ வச்சுறேன். அதே மாதிரி உன்னோட குலசாமி என்னங்கிறது ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறோம். இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி தரம்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. இதில் வந்து லேப், யார் லேப் வச்சிருக்கிறது? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம். பார்த்ததில் நமக்கு நல்லபடியாக கடனை கட்டி கொடுப்பான்னு கட்டியாச்சா? கடனை கட்டியாச்சு. அதே போல் கருப்பசாமி நமக்கு அதே தொழில் செஞ்சு 4 பேருக்கு முன்னாடி அவன் ஜெயிச்சு காட்டணும். கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டிடான். அதுக்கும் ஒரு வழி கம்மி கருப்பை உருவாக்கி கொடுத்துருக்கேன். 3வது கேள்வி, அதனால் நிம்மதியாக வாழ்ந்துருவாளா இல்லை வாழ மாட்டாளா? அப்படி தானே? அதனால் சித்திரை முடியணும், உன்னோட விசு முடி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி வழக்காடி அதுக்கு ஒரு முடிவு பண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னா நல்லாவே இருக்கிற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. அதனால் அவங்கள பற்றி நீ கவலையே பட வேணாம். உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து, அதே மாதிரி லேபுக்கு ஒரு வழியும் உனக்கு அமைச்சு நிம்மதியாக உனக்கு கையில் காசு பழைய நிலைமைக்கு வர்ற மாதிரி உருவாக்குனா போதுமா? இந்த நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன்ப்பா. அப்படியா? சரி, நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு சாப்பிடுவேணும். இதை சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ளுக்கு கொடுத்துரு. அதனால கருப்பசாமி வேண்டான்னு நான் முடிவு பண்ணேன். அதனால பேச்சுவார்த்தை அவையில் ஒன்று வட்டி கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டான். ஆனால் விட்டுட்டு போனாலும் நிரந்தரமாக இங்கே இருக்கிறாளா? இங்கே ஒரு நாள் இருந்தால் அங்கே 9 நாள் இருப்பான். அதுதானே? அதனால சித்திரை விசு முடி வரைக்கும் பொறுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பசாமி தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணி நீ எதுவுமே கண்டுக்க வேண்டாம், அதுக்குண்டான முடிவு நானே எடுத்துறேன். நல்லா வாழும் அப்படின்னு இருக்க வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா சந்தோஷமா அவளே வேணான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி பண்ணிடலாம். நான் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா கருப்பன் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் கட்டட மேஸ்திரி. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி ஏதோ வேலை அப்படியே 60 வேலை ஓடிட்டு இருக்குது. அதையே வந்து நிரந்தரமாக உனக்கு வேலையை இன்னும் எச்சு பண்ணி கொடுத்து, அதே மாதிரி வரவேண்டிய இடத்துல உனக்கு பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து, அதே போல் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி உருவாக்குனா போதுமில்ல. போய் காலைல வந்துட்டோம். ஆமாப்பா. அதனால கருப்பசாமி வேலை வந்து இன்னும் ஒரு வாரத்தில் மறுபடியும் வேலை வரும். அதையும் ஆரம்பிச்சிரு. அதே மாதிரி வரவேண்டிய பணமெல்லாம் உனக்கு இந்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள இன்னொரு 5-6 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் வசூல் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி நிலுவையில் நிற்கிற அவனும் வேலை செய்ய சொல்லுவேன். பணத்தை கொடுத்து வேலை செய்ய சொன்னால் செய்யலாம்ல. அந்த மாதிரி உனக்கு நான் அமைச்சு தரேன். உனக்கு நான் மாற்றி அமைச்சு தரேன்ட்டேன். நான் கருப்பை உருவாக்கி தரேன். இந்த பாங்கா வச்சுக்க, நான் கூடவே வந்துடுறேன். இதை எல்லா மக்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? அவினாசி வச்சுப்பா. அவினாசி வேலை பரவாயில்ல. அதனால புது வேலையும் இப்போ தேவைப்படுது. அப்படித்தானே? அதனால புது வேலையும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி செய்கிற வேலையில் உனக்கு ஆளுக களையிறதுக்கெல்லாம் வேலை வந்துடும். அதே போல் அடுத்த வாரத்திலே வேலை வரும்டாமானே. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வந்து பொண்ணொன்று தொலாவி பிடிக்கணும். அதனால நான் கருப்பசாமி சீக்கிரமாக இந்த பங்குனி 30 முடியறதுக்குள்ள உனக்கு கண்ணுக்கு நான் காட்டுனா போதுமா? போய் காலில் வந்துட்டு வா.